ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ அபுதாபியில் மீனா மார்க்கெட்டுக்கு போகிறோம். மீனா மார்க்கெட்டில் அங்கே ஃபிஷ் மார்க்கெட் செப்பரேட்டாக இருக்குது. அப்புறமா நர்சரி இருக்குது. நம்ம பிளான்ஸ் எதுவும் வாங்கிக்கலாம். வெஜிடபிள் இருக்குது. இது போக பெட் ஷாப் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வீட்டு உபயோக பொருள் எது வேணாலும் அங்கே வாங்கிக்கலாம். பெரிய மார்க்கெட்டு. உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வெஜிடபிள் எல்லாம் பல்கியாக எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்கும். அதே மாதிரி எல்லா பொருளும் அங்கே வேணால் உங்களுக்கு பல்காக வாங்கிக்கலாம். ரொம்ப விலை குறைச்சி கூட கிடைக்கும். எஸ்பெஷலி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பக்கத்தில் போட்டிருக்கிறதுனால டைரெக்டாக கொண்டு இறக்கிடுவாங்க. மற்ற கடைகளை வாங்கும்போது அங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இங்கே வர வேண்டியிருக்கு. இது டைரெக்டாக உங்களுக்கு அங்கே வாங்கி நம்ம வாங்கிக்கலாம். இந்த பாருங்க, ஃபிஷ் மார்க்கெட் வந்தாச்சு. இந்த ரைட்டில் கட் பண்ணி போனோன்னா அங்கே போயிடலாம். அங்கே இப்போ நம்ம காரை விட்டுட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் மார்க்கெட் வரைக்கும் நமக்கு நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கு கூட அவங்க ஒரு டாக்ஸி மாதிரி வச்சுருக்காங்க. அது ஃப்ரீ சர்வீஸ் தான். அதில் ஏறி நம்ம போகலாம். நாங்கள் அப்படி போகலை. நாங்கள் அங்கே பக்கமே கொண்டு போய் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்தே போயிட்டோம். அந்த சர்வீஸும் இருக்குது. அப்புறம் இப்போ மீன் எல்லாமே இங்கே இந்த சையத் போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த போர்ட்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொண்டு கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாருங்க, நான் ஃபிஷ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஃப்ரண்ட்லலாம் நிறைய இடங்கள் செடிகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ வெயிலையும் நல்ல கூலாக தான் இருந்தது. நல்ல பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால நல்ல கடல் காற்று சூப்பராக இருந்தது. இந்த பாருங்கள், உள்ளே வந்துட்டோம். உள்ளே போயிட்டுருக்கேன். ஃபிஷ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருந்தது. இந்த பாருங்க, இந்த கடையில் லோப்ஸ்டர் இருந்தது. லோப்ஸ்டர் நல்ல பெருசாகவும் இருந்தது. அதோட விலை 1 kg 110 dirhams சொன்னாங்க. நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கிராப்லாம் நல்ல பெரிய கிராபாக இருந்தது. இது பாருங்க, நீங்கள் பார்க்குறது ஹமூர் ஃபிஷ். ஹமூர் ஃபிஷ் இங்கே உள்ள அரப்ஸ் நல்ல விரும்பி சாப்பிடக்கூடியது. அந்த ப்ரான்ஸ் நிறைய இருந்தது. அதே மாதிரி ஸ்குவிட்டு, அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே பார்க்குறீங்களா, ஸ்குவிட்டு, அது நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. هذا جديد؟ ايه زينه 100%. هذه الزوافي حرام. இங்கே ஃபிஷ்ஷை வாங்கிட்டு நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்தோன்னா அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க. வெளியில் நம்ம உட்காந்துருக்கணும். அந்த க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டோக்கன் ஸ்க்ரீனில் வரும். பார்த்து நம்ம போய் நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. எல்லா மீனையும் பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்தாச்சு.
நாங்கள் ஆக்சுவலாக மீன் வாங்கலை. நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கனால மீன் ரொம்ப நேரம் இருந்தால் கெட்டு போயிடக்கூடாதுன்னு வாங்கலை. இந்த பாருங்க, இந்த இந்த சைடு கருவாடு இருக்குது. இது நெய் வச்சுருக்காங்க, தேன் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. பாருங்க, ஊறுகாயில் வந்து நம்ம ஹோம்மேட் ஊறுகாய் எல்லாம், லெமன், மேங்கோ, என்னென்ன உண்டோ எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்களா, இது வந்து கருவாடு, எல்லா ஃபிஷ்ஷோட கருவாடு இருக்குது. நாங்கள் வந்து கருவாடு வந்து நெய் மீன் கருவாடு வாங்கினோம். இந்த லெமன் பிளாக் கலர்லேயும் அந்த ப்ரௌன் கலர்லேயும் காஞ்சது வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து இங்கே வந்து அரப்ஸு அவங்களோட மந்தி, பிரியாணி அதில் வந்து இந்த லெமனை போடுவாங்க. அதே மாதிரி மீன் குழம்புக்கும் லெமன், இந்த காஞ்ச லெமனை போடுவாங்களாம். இதெல்லாம் வந்து இந்த பாருங்க, இந்த கருவாடு வந்து சின்ன மீன், அதாவது இந்த ஸ்ரிம்ஸோட சின்னது குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. அதில் வந்து நீங்கள் துவையல் மாதிரி செய்யலாம். தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஹனி இருந்தது, நல்ல ஒரிஜினல் ஹனி. அப்புறம் பீட்ரூட் ஊறுகாய், ப்ரான்ஸ் பிக்கிள், அப்படி எல்லாத்துலேயுமே பிக்கிள் இருந்தது. எவ்வளவு? சின்ன மீன்ல உள்ளதா இருக்குமோ? இது நல்ல மீன். ஸ்குவிட். ஐ எப்படி இருக்குமோ தெரியலையே. இது എന്ത്? ആ ബോംബെ ഡക്ക്. அந்த சைடு கடைகள் இருக்குது பாருங்கள், நான் நிற்கிறதுக்கு பேக்கில். அதில் வந்து நம்ம இங்கேருந்து ஃப்ரெஷ் மீனை வாங்கி கொண்டு கொடுத்து நம்ம அவங்கள குக் பண்ணி தர சொல்லலாம். குக் பண்ணி தருவாங்க. அதில் வந்து ஃபிஷ்ஷை க்ரில் பண்ணி தருவாங்க. அந்த ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க ஃபிஷ்ஷை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. வாங்கிட்டும் போகலாம், அங்கேயே இருந்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம். அப்படி ஒரு இதுவும் இருக்குது. இந்த பாருங்க, இந்த மீன் மார்க்கெட்டில் காஃபி ஷாப்பும் இருக்குது. அதில் இளநீர் இருந்தது. நாங்கள் வந்து காஃபியும் ஒரு டீயும் வாங்கினோம். அப்புறம் பழம்பொரி இருந்தது, அது ஒன்று வாங்கினோம். சமோசா இருந்தது, நல்லா இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது.
கேக் இருந்தது, பன் இருக்குது, என்ன வேணாலும் ஜூஸ் வேணாலும் நீங்கள் வாங்கி குடிச்சுக்கிடலாம், ஃப்ரெஷ் ஜூஸு. அதே மாதிரி வெளியிலையும் நிறைய கடைகள் இருந்தது. ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் எல்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் இப்போ போக போகிறோம், வீட்டுக்கு போக போகிறோம். இது வளர்த்து முகமது அலி அது மாத்திரம் வேண்டாம் பிளான்ட் நினைச்சோம் டவுட் உണ്ടെങ്കിൽ എന്നെ വിളിച്ചാൽ മതി ഞാൻ അത് പറഞ്ഞു തരാം നെക്സ്റ്റ് വരുമ്പോൾ 31 ஞாபகம் ஓர்മ്മ அவன் கடை நினைக்கிறேன், அவன் கடை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இது வந்து அபுதாபியில் மீனா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாம் நீங்கள் ஃபிஷ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வாங்கினோம், ஃபர்ஸ்ட் பிளான்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து மல்லி தானே வாங்கினோம், மல்லியும் அப்புறமா வேற ஒரு இன்டோர் பிளான்ட் வாங்கியிருக்கோம். அதை வாங்கியிருக்கோம். ஒன்று வீட்டுக்குள்ளே வைக்கணும், ஒன்று வெளியில் வைக்கணும். எனவே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலை, நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வாங்கியிருக்கு. மீன் கட்டுறோன்னு வாங்கலை, ஒன்லி கருவாடு மட்டும் வாங்கியிருக்கோம். ஓகே நண்பர்களே, கருவாடுமே விலை கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.